ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த அருமையான நல்ல நாளில் நல்ல வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களுடைய திருச்சபையின் மூலமாக உங்கள் சமாதானத்தின் நேரம். இந்த அருமையான சிறப்பு தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது கிராஸ் டிவியில் வார வாரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கவும் ஜெபிக்கவும், ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் என்னோடு கூட என் தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆலோசனைக்காக ஜெப தேவைக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலன்னு சொன்னால் எங்களோடு ஆராதிக்கும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட அழைக்கிறேன். எங்களுடைய ஆலயத்தின் ஆராதனை விவரம் இந்த தேவனுடைய வார்த்தை முடிஞ்ச உடனே வருகிறது, பாருங்கள். எங்களோடு நீங்க ஆராதிக்க அன்போடு கூட அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 44வது வசனத்தின் பின்பகுதியில் உள்ள ஒரு வேத பகுதியிலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். தேவ சமூகத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தருவதில் சந்தோஷப்படுகிறேன். இவ்விதமாய் தப்பி கரை சேர்ந்தார்கள். அருமையான இந்த நிகழ்ச்சியை தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரிகளே, பிள்ளைகளே, குடும்பத்தாரே, நாங்கள் இதிலிருந்து கரை சேர்ந்துருவோமா, தப்பித்து விடுவோமா? பல கேள்விகள் உங்கள் இதயத்தில் இருக்கலாம். என் கடன்ல இருந்து நான் தப்பித்து கொள்ளுவேனா? ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை இருந்து நான் தப்பித்துக் கொள்ள எனக்கு வழி இருக்குதா? ஸ்தோத்திரம். இந்த பாவம் செய்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வர முடியுமா? ஆனா பைபிள் அழகா சொல்லுகிறது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவர் கரை சேர்க்கிற ஆண்டவர். சூழ்நிலை இருந்து ஆண்டவர் வேற ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிற நல்ல தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை. பல ஆண்டுகள் அடிமைகளாகவே இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் ஏக்கம் எல்லாம் அங்கேயே இருந்தது. ஆனா மோசேவை கொண்டு நாங்க எப்படியாவது தப்பிக்க முடியுமா, கரை சேர முடியுமா? எங்களுக்குன்னு ஒரு தேசம் உண்டா? ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, அவர்களுக்குன்னு வைத்திருக்க ஒரு கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்கலையா? ஒருவேளை நான் கரை சேர்ந்து விடுவேனா, இந்த காரியத்தில் தப்பிச்சிருவேனா, ஆமென், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவேனா என்கிற வேதனையோடு கூட நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நான் தீர்க்க தரிசனமாகவே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தப்புவீர்கள், நீங்கள் கரை சேருவீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஏன்னா நம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அங்க ஒரு சூழ்நிலை பாருங்களேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு ராயன்ட்ட சாட்சி சொல்வதற்காக தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவன் சாட்சி கொடுப்பேன் சொன்னதுனால அவரை கப்பல் பிரயாணத்தில் கொண்டு வருகிறார்கள். 27ஆம் அதிகாரத்தில் கப்பல் பிரயாணம், ஒரு கப்பல்ல அவன் பிரயாணம் பண்ணுகிறதான அனுபவத்தை 27ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த கப்பல்ல ஸ்தோத்திரம் அவன் 276 பேர் இருந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஒரு தேவனுடைய மனிதன் அங்க இருக்கிறார். சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கடும் காற்று வீசினது. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். நான் இது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டு பேசுகிறேன். உங்க வாழ்க்கையில் ஒருவர் கடும் காற்று வீசுகிறதோ, முதல் காரியம், ஆமென், ஸ்தோத்திரம், நான் தப்பித்து செல்ல முடியாதபடிக்கு, தப்பித்து கொள்ள முடியாதபடிக்கு கடும் காற்று வீசுகிறது. வேதனைனா வேதனை, என்னால இருக்க முடியல. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சகோதரன் தொடர்பு கொள்ளும் போது, இந்த உலகத்தில் ஏன் பாஸ்டர் இருக்கனே தெரியல, என் பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னா நான் என்னைக்கோ மறிச்சிருவேன். அவ்வளவு வேதனை. அவங்க சூழ்நிலை சொல்லி அழுகையை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஏண்டா கடும் காற்று வீசினது. அருமையான பிள்ளைகளே, பாருங்க, 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 27:15 அங்க சொல்லப்பட்ட காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டோம். நம்ப முடியல, நான் ஏதோ போய்கிட்டே இருக்கிறேன்.
ஸ்தோத்திரம். சொல்றோம் இல்லையா, என்னாலே என் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியல, தீர்மானிக்க முடியல, ஏதோ நாங்க போய்கிட்டே இருக்கிறோம். காற்று வீசுற பக்கம் ஒரு பாய்மர படகு போவது போல எங்க வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. என்ன செய்யன்னு தெரியல, நாங்க ஒரு முடிவு பண்ண முடியல, நாங்க எதுவும் முடிவு எடுக்க முடியல, நாங்க பாட்டுல போய்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த சூழ்நிலை நீங்க இருக்கீங்களோ, மூணாவது சூழ்நிலை பாருங்க, 19வது வசனம். எங்கள் கைகளினாலே எடுத்து தளவாடங்களை எடுத்து எறிந்தோம், நஷ்டம், தப்பித்து போக முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில் நஷ்டம், பொருளாதார நஷ்டம், என் குடும்பத்துல நஷ்டம், வேதனை, பணத்துல நஷ்டம், பணத்தை வாங்கினவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுப்பதற்கு என்ற பணம் இல்லை, என் பொருளெல்லாம் வித்து விடுகிறேன், நஷ்டம் என் வாழ்க்கையில. ஒருவேளை இதான் சூழ்நிலையா இருக்கிறதோ. அடுத்தது பாருங்க, 20வது வசனத்தை பாருங்க. நம்பிக்கையற்று போன நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையே இல்லை, நாங்க எப்படி தப்ப முடியும்? யோசித்து பாருங்களேன், ஒருவேளை ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணா கூட பஸ் எங்கேயாட்டு மோதி நின்று தப்பிக்க கூட கொஞ்சமாட்டு வழி இருக்குது. ஆனா ஒரு கப்பல் நடு கடல்ல மாட்டிக்கிட்டா தப்பிச்சு போக வழி இருக்குதா? நடக்க முடியுமா? நீச்சல் தெரிந்தா கூட, எவ்வளவு பெரிய நீச்சல் தெரிந்த ஆள் கூட நடு கடலிருந்து வெளியே வர்றது கடினமே. நம்பிக்கையற்ற சூழ்நிலை. சகோதரா, சகோதரியே, குடும்பத்தின் அங்கத்தினரே, நம்பிக்கை அற்று போனீர்களோ, இதோட வாழ்க்கை முடிந்தது, என் சாப்டர் க்ளோஸ், என் வேலை இல்லாமல் போக போகுது, இதோட குடும்பம் பிரிந்து போக போகிறது, இதோட நாங்கள் நடுத்தருக்கு வந்துருவோம், இதோட நாங்கள் நஷ்டமாயிரும். நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கீங்களோ? ஸ்தோத்திரம். கடும் காற்று வீசினது, காற்று கொண்டு போன போக்கிலே போனார்கள். மூன்றாவது, சரக்குகள் எல்லாவற்றையும் தூக்கி கடல்ல நஷ்டம் வந்தது. நாலாவது, நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்தது. ஐந்தாவது பாருங்க, 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, அலைகளின் பலத்தினால் கப்பலே உடைஞ்சது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய குடும்பமே உடைந்து சின்ன பின்னமாகிட்டு. ஒருவேளை நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், வியாதி என்னை உடைச்சிட்டு, வேதனை உடைச்சிட்டு, பிரிவினைகள் உடைச்சிட்டு, என் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் உள்ள வந்து என் குடும்பத்தை உடைச்சி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. ஒரு இதான் உங்க சூழ்நிலையோ? இந்த 5 விதமா சூழ்நிலைய ஒருவேளை அன்பு பிள்ளைகளே நீ கடந்து வாரீங்களோ? ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, நீ தப்பி கரையேறுவாய், நீ தப்பித்துக் கொள்ளுவாய், ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரால் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தப்பி போக பண்ணுகிறவர். இந்த சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். காற்று வீசினது, கடல் உடையுது, ஸ்தோத்திரம். அது மாத்திரம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, நஷ்டம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாலுமி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மாலுமி, கப்பல் நல்ல ஒரு அழகான கப்பல். ஸ்தோத்திரம். அவங்க சூழ்நிலையை பார்த்தாங்க, சூழ்நிலைக்கு பின்னால பார்க்க முடியல. அங்க ஒரு தேவண்ட மனிதன் ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. 27:10 வாசிக்கிறேன். மனுஷரே, இந்த யாத்திரையிலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் வருகிற எல்லா காரியத்திற்கும், ஸ்தோத்திரம், நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் நம்ம சொல்ற எச்சரிப்பெல்லாம் நிராகரித்ததுனால, ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, தேவன் சில எச்சரிக்காதுல்ல, நீ போகாத மகனே, அந்த வீட்டுக்கு போகாதப்பா, இந்த வேலை உனக்கு வேண்டாம்ப்பா, அந்த சகோதரன்ட்ட ஸ்தோத்திரம் உற வைத்துக் கொள்ளாதப்பா, இதை செய்யாதப்பா. வேதம் எச்சரிக்கிறது இல்லையா? தேவனுடைய ஊழியர்கள் சில நேரத்தில் எச்சரிக்காங்க இல்லையா? தேவனே சிலது எச்சரிக்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனா கேட்டு நம்ம சுயமா முடிவெடுத்து, பைபிளை பாருங்க, 100க்கு அதிபதி, அந்த 100க்கு அதிபதியாகிய போர் சேவகர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலினால் சொல்லப்பட்டவளை பார்க்கிலும் மாலுமியை நம்பினாங்க. சொந்தக்காரங்களை நம்புவாங்க, தன் பணத்தை நம்புவாங்க, தன் உறவுகளை நம்புவாங்க. ஆனா ஊழியக்காரன் சொன்னா அவருக்கு என்ன தெரியும்? ஸ்தோத்திரம். எங்க பாஸ்டர் சரியா படிக்கல, அவருக்கு என்ன தெரிய போகுது? அவருக்கு ஜெபம் ஆராதனை மட்டும்தான் தெரியும், வேற அவர்கிட்ட போய் என்ன இல்லை. பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய மனுஷன், ஞானத்தால் நிறைந்தவன்,
ஒரு தேவண்ட மனுஷன், அபிஷேகம் பெற்ற தேவண்ட மனுஷன், ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பார்ப்பதற்கு ஒருவேளை ஸ்தோத்திரம் அலங்கோலமா இருக்கலாம். ஆமென். பார்ப்பது கூன் விழுந்தது போல ஒரு சரிய தோற்றம் இருந்தது. கண்கள் நீர் வருகிறதான ஒரு தோற்றம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. அதெல்லாம் தோற்றத்தை பார்த்து ஒரு நாள் அவங்க அவரை குறித்து நிதானிச்சாங்களான்னு தெரியல. ஆமென். கூழ் விழுந்த ஒரு ஆளு, கண்கள்ல தண்ணீர் விழுந்த ஆளு. ஆமென். இவரெல்லாம் என்ன செய்ய முடியும்? இவர் சொன்னது நடக்குமா? இவனே ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கிறான் சொல்லியிருப்பாங்க. அருமையான பிள்ளைகளே, தோற்றத்தை வைத்து யாருமே இடப்படாதிருங்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த தேவ ஆவியானவர் அவர் சொன்னதை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. பிள்ளைகளே, நீங்கள் கப்பி கரை சேரணுமா? வருகிற ஆபத்திலிருந்து கர்த்தரை விடுவிக்கணுமா? ஒன்று செய்யுங்கள். ஆமென். நீங்கள் போகிற ஆலயத்தில் தேவனுடைய மனிதர் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வரும்போது கீழ்ப்படிந்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறேன். கீழ்ப்படி செய்யுங்க. நானும் சபையின் போதகராய் 2000 வருஷத்திலிருந்து சபையின் போதகராக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்ற மக்கள் ஏராளம் ஏராளம். தேவனுடைய வார்த்தையை அலசட்ட பண்ணி, ஆமென், வீணான வார்த்தைகளை பேசி, ஆமென், தேவனுடைய மனுஷங்களை எழும்பி செயல்பட்ட மக்கள் இன்னைக்கும் கஷ்டத்துல, வேதனையில, கடன்ல, நெருக்கத்தில் இருக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எச்சரிக்கும் பொழுது, ஆமென், வேத வசனத்தின் மூலமாய், ஓ ஸ்தோத்திரம், ஊழியக்காரன் மூலமாய் ஆராதனையில எச்சரிக்கும் பொழுது ஒருவேளை அந்த எச்சரிப்பு உங்களுக்கு நான் தெரிந்தா உடனே கீழ்ப்படிந்து விடுங்கள். கீழ்ப்படிந்துருங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாருங்க, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஸ்தோத்திரம், பட்டாதான் புத்தி வரும்னு சொன்னோம். பட்ட உடனே தான் புத்தி வருது சொல்றார். சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. சொன்ன முதலே சொன்னேன், நீங்க கேட்கல. இருந்தாலும் உங்களுக்கு பிராணன்ல சேதம் வராது, நீ சாக மாட்டீங்க. கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க. ஓ ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அப்படியே நம்புனாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவர், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவனுக்கு தயவு பண்ணினார். ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு சொன்ன வார்த்தையை ஜனங்கள் கேட்டார்கள். பிள்ளைகளே, நீங்கள் தப்பித்து பிழைத்துக் கொள்ள வேண்டுமா? முதலாவது தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனைப்படி கேளுங்கள். அவன் கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருங்க. இரண்டாவது, நம்பிக்கையோடு இருங்க. நாங்கள் தப்புவோம், எந்த சூழ்நிலை வந்தாலும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படி சொல்றாங்க இல்லையா? நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் அவர் தான் சேவிப்போம். யோசித்து பாருங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோட இருங்க. விசுவாசத்தோட இருங்க. ஆண்டவர் என்னை கண்டிப்பா தப்புவிப்பார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவிக்கலையா? ஸ்தோத்திரம். ஆமென். யாக்கோபு எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டார், தப்புவிக்கலையா? தானியேல் சிங்கக்கபில போடப்பட்ட தப்புவிக்கலையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவன் அக்கினி ஜுவாலைய போடப்பட்டாங்க, தப்புவிக்கலையா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கப்பல் பிரயாணத்தில் மாட்டிக்கிட்டாரு, அவரை தப்புவிக்கலையா? அதே தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். என் தகப்பனை தப்புவிப்பார், என் வறுமைக்கு தப்புவிப்பார், என் கடனுக்கு தப்புவிப்பார், என் வியாதிக்கு தப்புவிப்பார், என் வேதனைக்கு தப்புவிப்பார். நான் பயப்பட மாட்டேன். நம்பிக்கையோட இருங்க பிள்ளைகளே. மூணாவது, நீங்க தப்புவிக்கப்படணுமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆராதிக்கிற பிள்ளைகளை தானியேல் சொல்றார் அல்லவா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, நீங்கள் நானும் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன். தானியேல் 3:10, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆராதித்து பாருங்கள், ஆராதித்து பாருங்கள். செங்கடல் பிளக்கும், ஆராதித்து பாருங்கள். எரிகோ வழிவிடும், ஆராதித்து பாருங்கள். யோர்தான் பின்னாக திரும்பும், ஆராய்த்து பாருங்கள். ஆமென். எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் உங்கள் முன்பாக மஞ்சிட பண்ணுவார். ஆராதனை அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆராதிக்க வைக்கப்படாதீங்க. ஆராதிக்க நேரத்தை கொடுங்க. ஆலயத்தில் போய் கர்த்தர் உண்மையாய் கர்த்தரை உயர்த்துங்கள், ஆராதியுங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயத்தில் ஆமென் நல்லா இருந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி மேன்மையாய் நடந்து பாருங்கள் பிள்ளைகளே. எல்லாவற்றுக்கும் உங்களை தப்புவிக்கிற தேவன் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறேன். என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இதை பார்க்கிற அன்பு பிள்ளையே, நீயும் தப்பி கரை சேருவாய். நீ செய்ய வேண்டிய மூன்றே காரியம். ஒன்று, உனக்கேன்னு தேவன் தந்த வார்த்தை
ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ அடங்கி இரு. 2வது, நம்பிக்கையோட இரு. கர்த்தர் நிச்சயமா என்னை தப்ப பண்ணுவார். 3வது, இடைவிடாமல் வாயில துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் இருக்கட்டும். சபைக்கு அவங்களாம் போய் ஆசீர்வாதம், இன்னைக்கு நம்ம வீணான வார்த்தை, அவங்களாம் போறாங்க ஆசீர்வாதிக்கப்படாமையா இருக்காங்க, இவங்களாம் போவா செய்றாங்க. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அவங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள அலசரிப்படாதீங்க. நீங்க முழு இருதயத்தோடு முழு மனதோடு தேவனை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டா? இந்த வார்த்தைக்கு நீங்க உண்மையாய் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆமென். உங்களை தேவன் ஆசீர்வதிக்க ஆராதிக்கிற தேவன் போதுமானவரா இருக்கிறார். அன்பு பிதாவே, அப்பா, அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த உலகத்துல நாங்க கரை சேரக்கூடாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்க மேல வந்து மோதுதுப்பா. எல்லாவற்றையும் தப்புவிக்க தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நீங்க தப்புவிக்கணும்னா நான் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. இதை கேட்ட பிள்ளைகள் அதிலிருந்து தன்னை தப்புவித்து கொள்ளட்டும். விசேஷமாய் என்ன பெரிய பாரமா இருந்தாலும் மாற்றுங்க. வியாதிகள், ஐயா, வேதனைகள், கண்ணீரின் பாதைகள், ஆண்டவரே, கவலைகள் மாறட்டும். எந்தெந்த பகுதியில் வியாதியோடு பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களோ எல்லா வியாதிகளுக்கு தூரப்படுத்துங்கன்னு சொல்லுகிறேன். அப்பாவுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சமாதானத்தின் நேரத்தை ஆசீர்வதித்து தந்த தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். God bless you.